இன்றைய வேத வசனம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, பின்னர் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்திற்கு அழைத்துச் சென்றார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக இயேசு அங்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் நம்மை வழி நடத்துகிறவர் ஆவார். ஆவியானவரே எங்கள் வாழ்க்கையில் வழி நடத்த வேண்டும். பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. பிசாசு உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யக்கூடாது. அதனால் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். யாருக்கு இடம் கொடுத்திருக்கிறோம்? பிசாசிற்கா, ஆவியானவர்க்கா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சில வேளைகளில் நாம் சோதிக்கப்படும்படி வழி நடத்துவார். நம்மை பொன்னாக விளங்க செய்வதற்காகவும் சத்துருவை தோற்கடிக்க நமக்கு வாய்ப்பு தருவதற்காகவும் நம்மால் தாங்கக்கூடிய சோதனைகளை ஆவியானவர் அனுமதிக்கிறார். இயேசு மனிதனாக வந்தபடியினால் அவரும் சோதனைக்குட்படுத்தப்பட்டார். அவரை பின்பற்றி நாமும் சோதனைகளில் வெற்றி பெறுவோமாக. சோதிக்கப்படுதல் பாவம் அன்று, சோதனைகளில் தோற்று போவதுதான் பாவமாகும். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட போதிலும் இயேசு பாவம் இல்லாதவராக இருந்தார். கடுமையான சூழ்நிலைகளுக்குள் செல்ல நேரிடும் பொழுது நமது தவறுகளால் இவ்வாறு நடந்ததா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் மனம் திரும்பி தவறுகளை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அச்சூழ்நிலைகளில் உறுதியுடன் நாங்கள் தேவனுக்காக போராட வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். ஆவியானவர் உதவியாய் நாங்கள் நாட வேண்டும். அனுதினம் அவருக்கு பிரியமாக நாங்கள் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வருகிற வாழ்க்கையில் வருகிற பாடுகளை நினைத்து மனம் சோர்ந்து போகாதீர்கள். தேவனை அனுதினம் தேடுங்கள், வேதத்தை தியானியுங்கள். அவரை அனுதினம் தேடும் போது அவர் அந்த சூழ்நிலைகளில் இருந்து மேற்கொண்டு வருகிற பலத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை அனுதினம் தேடுங்கள், அவருடைய வழியில் நடந்து வாருங்கள். அப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.